ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு தான். வத்தல் குழம்பு, முட்டைக்கோஸ் முட்டை பொரியல், சாதம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ சாதம் வைக்கிறதுக்கு ஒரு கப் அளவு அரிசி எடுத்து 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு அரிசிக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு அடுப்பில் சாதமும் இன்னொரு அடுப்பில் வத்தல் குழம்பும் செய்யலாம். இப்போ வத்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது தான் இந்த வத்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் இந்த குழம்புக்கு ரொம்ப முக்கியமாக தேவை. இது கூடயே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் இந்த குழம்புக்கு சுண்டை வத்தல் எடுத்திருக்கேன். நீங்கள் மணத்தக்காளி வத்தல் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ சுண்டை வத்தல் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சுண்டை வத்தல் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெள்ளை பூண்டு சேர்த்துக்கலாம். வெள்ளை பூண்டு சேர்த்து இந்த குழம்பு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெள்ளை பூண்டு ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். இது கூடயே சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு முழுசாகவே சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். கட் பண்ண தேவையில்லை. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இதை இப்போ இது கூடயே ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்காண்டி மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் சேர்க்க போகிறேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அதையும் இந்த பூண்டு வெங்காயத்தோடய சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அலசி அதையும் இந்த பூண்டு வெங்காயத்தோடய சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சுண்டி ட்ரை ஆகிடுச்சு. இந்த சமயம் புளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருந்தேன். அதை கரைச்சிட்டு குழம்போடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டால் போதும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இதோட நான் ஒரு சில்லு தேங்காய் எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி அதையுமே குழம்போடு சேர்த்துக்கிறேன். லைட்டாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அலசி குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் நுர கட்டி கொதித்தாலே போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து முட்டைக்கோஸ் முட்டை பொரியல் செய்யறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். முட்டைக்கோஸில் முட்டை சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கிறேன். இது கூடயே பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். இது கூடயே ஒரு கொத்தளவு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்க முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேன். இது கூடயே 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்ச பாசிப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் அதையுமே முட்டைக்கோஸோடு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பாசிப்பருப்பு சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த பொரியலுக்கு. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த முட்டைக்கோஸ் பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ முட்டைக்கோஸ் பொரியல் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். சாதமும் விசில் வந்துடுச்சு. சாதம் வந்து கரெக்டாக வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி பொல பொலன்னு இருந்தால் தான் வத்தல் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முட்டைக்கோஸும் நல்லா வெந்துருச்சு. இந்த சமயம் 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை சேர்த்து செய்யும்போது இந்த பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூல் போகும்போது கிட்ஸுக்கு இதிலேயே வந்து சாதம் போட்டு கிளறி கொடுக்கலாம். இன்றைக்கி என்னோடய லஞ்ச் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.